162 பயணிகளுடன் மாயமான ஏர் ஏசியா விமானத்தின் பாகங்கள் ஜாவா கடலின் மேல்பாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியா நாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கு 162 பயணிகளுடன் ஞாயிறு காலையில் சென்று கொண்டிருந்த ஏர் ஏசியா விமானம் திடீரென மாயமானது. ஜாவா கடல் பகுதிக்கு மேலே பறந்தபோது கட்டுப்பாட்டு அறையுடனான விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஜாவா கடலில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம், விமானத்திலிருந்த 162 பேரும் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஏர் ஏசியா விமானம் மாயமானதை தொடர்ந்து ஜாவா கடல் பகுதியில் பல்வேறு நாடுகளின் விமானங்கள், கப்பல்கள் தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் சார்பில் 3 கப்பல்களும் விமானமும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன. நங்கா தீவுக்கு அருகே ஏர் ஏசியா விமானத்தின் பாகங்கள் கிடப்பதாக ஆஸ்திரேலியாவின் ஓரியன் விமானம் திங்களன்று கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வந்திருக்கிறது என்று இந்தோனேஷிய கடற்படை அதிகாரி தெரிவித்தார். இன்னொரு இடத்தில் கடலின் மேற்பரப்பில் எண்ணெய் பரவி நிற்பதை இந்தோனேஷிய ஹெலிகாப்டரும் கண்டுபிடித்துள்ளது. 2 இடங்களுக்கும் இடையில் 100 மைல் தூரமே இருப்பதால் அப்பகுதியில் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் ஏர் ஏசியா விமானம் கடலுக்குள் விழுந்துவிட்டது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை.